guys, this is Nifty team. guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு டேட்டாவோ, எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷன் எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம் கைஸ். நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தில் நம்ம அட்வான்ஸ் லெவல் அண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சு மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம இது க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கோர்ஸாக வந்து ஒரு க்ரியேட் பண்ணி ஒரு கொடுத்துருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக இது நீங்கள் வாங்கணும், இதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் செல்லர்ஸோட பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 22,430 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 50 மினிட்ஸில் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா 22,340 பக்கமாக இருந்தது. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் ஒரே கேண்டலில் இறக்கிட்டாங்க. ஏற்கனவே மார்க்கெட் கேப் டவுன், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே, 10வது ஓப்பனுக்கு கீழேயும் டோட்டல் நெகட்டிவ்னும் போது உங்களுக்கு க்ளீனாக எல்லாமே தெரியும். புட்டை தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். புட்டு வந்து ஆக்சுவலாக பர்ஃபார்ம் பண்ண முடியல, நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இல்லை அப்படின்னா தான் காலை போய் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம காலை பார்க்க தேவையில்லை. நம்ம ஸ்ட்ராட்டஜியில் எதுவுமே வரல அப்படின்னா தான் நம்ம போய் காலை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் 50 மினிட்ஸில் 22,330 பக்கமாக இருக்கும்போது 22,350, 22,400 புட்டு எல்லாமே இந்த மணி. கீழே வந்து பார்த்திங்கன்னா 22,300 கால் மட்டும்தான் இந்த மணி. ஆக்சுவலாக நம்ம காலை பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் டோட்டல் நெகட்டிவ், ப்ரீமியம் சேம் சினாரியோவில் இருந்தது. மார்க்கெட்டும் ப்ரீமியமும் சேம் சினாரியோவில் இருந்தாலே வந்து பவராக இருக்கும் எப்போவுமே. அட்லீஸ்ட் அது மினிமம் பாயிண்ட்டாச்சும் கொடுக்காத ரிட்டர்ன் ஆகாது. அதுதான் இங்கே நடந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவனை எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 50 மினிட்ஸில் மார்க்கெட் இங்கே தான் இருந்தது. ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு புல் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு 2 ரெட் கேண்டில் வந்துட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஆக்சுவலாக 50 மினிட்ஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா 137, ஆக்சுவலாக 137, 140ன்ற இடத்துல தான் நீங்கள் என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்த லோ தான் ஸ்டாப் லாஸ். 140 அப்படின்னா வந்த லோ வந்து பார்த்திங்கன்னா 110 அந்த மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் இருந்தது. 30 பாயிண்டில் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு எடுக்க முடியுமா அப்படிங்கிற. ஏன் இவனை 15 நிமிஷத்தில் இங்கேயே ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் நெகட்டிவ், ப்ரீமியமும் நெகட்டிவ். ஓகேங்களா? டோட்டலாக அப்போது புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் வந்து எஸ்டர்டே லோ பிரேக், ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ பிரேக் எல்லாமே இருந்தது. அதே தான் ப்ரீமியம் எஸ்டர்டே லோ பிரேக், ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே எல்லாமே காலும் சேம் சினாரியோ இருந்தான். அவன் ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருந்தால் இவன் எஸ்டர்டே ஐக்கு மேலே இருக்கணும் புட் ஆப்ஷன். மார்க்கெட் நெகட்டிவ்னா இவன் பாசிட்டிவாக இருக்கணும். அதுதான் ரூல். ஓகேங்களா? இவன் ஆல்ரெடி 15 மினிட்ஸில் இவனும் சேம் சீனாரியில் தான் இருந்தான், பாசிட்டிவாக தான் இருந்தான். ஆனால் இவனை என்ட்ரி எடுக்கணும்னா நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஆக்சுவலாக வந்து ட்ரெண்ட் என்ட்ரி, இது ட்ரெண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இவனை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இங்கே வருது. எஸ்டர்டே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஐயும் இங்கே தான் வருது, ஓப்பன் ப்ரைஸும் இங்கே தான் வருது. எல்லாமே ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாக வருது. அப்போ நீங்கள் இங்கே எடுத்தீங்கன்னா எதை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்த லோ தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஓப்பன் ப்ரைஸை ஸ்டாப் லாஸாக வைக்கணும். ஓப்பனுக்கு கீழே எல்லாமே ஸ்டாப் லாஸ் அதிகம். அப்போ 15 நிமிஷத்தில் நம்ம சரி வெயிட் பண்ணலாம், திடீர்னு இங்கேருந்து புல் பேக் வருதான்னு பார்க்கும்போது திடீர்னு ஒரு கேண்டில் இன்னும் மேலே போயிட்டான், 180 வரைக்கும் போயிட்டான். அப்போது டோட்டலாக இன்னும் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஓகேங்களா? அட்லீஸ்ட் இங்கே ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ் லெவல் இருந்தாலும் அங்கே வந்து புல் பேக் ஆகும்போது அதை தாண்டும் போது கூட எடுத்துக்கலாம். எந்த அட்வான்ஸ் லெவலும் மீட்டும் ஆகலை. ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிக்கு அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் வந்தாலே வந்த லோ இல்லை அன்னியோட ஓப்பன் ப்ரைஸ், எஸ்டர்டே ஐ, எஸ்டர்டே லோ எதை வேணால் வச்சு நம்ம எடுக்கலாம். இல்லை எதுவுமே இல்லைனா கூட வந்த லோ கூட ஸ்டாப் லாஸாக வச்சு எடுக்கலாம் நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் இங்கே 20 நிமிஷத்தில் இங்கே இருக்கும்போது அந்த மாதிரி எதுவுமே செட் ஆகலை. ஆனால் வந்த லோ செட் ஆச்சு. வந்த லோ இது தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 130 தான் வந்த லோ. 128 வருது, 130ன்னு வச்சுக்கலாம் நீங்கள். அப்போ அதுக்கிட்ட வரும்போது நம்ம கண்டிப்பாக என்ட்ரி எடுக்கலாம். மார்க்கெட் கரெக்டாக இங்கே தான் வந்து நின்றுது. ஆக்சுவலாக ஒரு
ஒரு 10 மணிக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு ஏற்றம் போயிட்டு ஒரு சின்னதாக எப்போவுமே ஒரு 15 நிமிஷம் இல்லை ஹாஃப் அன் ஹவரில் ஒரு மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டான், ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் மேலே போச்சு அப்படின்னா ப்ரீமியம் அதை ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஒரு ட்ரெண்ட் என்ட்ரியாக தான் அப்படி தான் நடக்கும். ஆக்சுவலாக வந்து அது கொஞ்சமாக இறங்கி திருப்பி மேலே போயிடும் புல் பேக் வந்து. ஆனால் புல் பேக் வரும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு லெவல் இருக்கும், ஒரு ஓப்பன் ப்ரைஸ் இருக்கும், இல்லை எஸ்டர்டே ஐ இருக்கும், அதை வச்சு நம்ம எடுத்துருவோம். ஆனால் இந்த இடத்துல எந்த லெவலும் இல்லை, எந்த ஓப்பன் ப்ரைஸும் இல்லை, எல்லாமே கீழே இருக்குது. அப்போ ஸ்டாப் லாஸ் அதிகமாகுது. அப்போது நம்ம வந்த லோவை வச்சு எடுத்தோம். ஓகேங்களா, இங்கே தான் எடுக்கணும். நம்ம இதை போஸ்ட்டு போடலை, ஏன்னா இது ரொம்ப ஈஸியான என்ட்ரி. இதை போஸ்ட் எதுக்கு போகணுன்னு போடல. ஆக்சுவலாக இங்கே தான் வந்து நிற்கிது ஒரு கேண்டில், இந்த இடத்துல தான் வந்து நிற்கிது. ஃபஸ்ட்டு இங்கே நின்றுது, இதை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இந்த ஐயை கட் பண்ணல மார்க்கெட்டு, இங்கே தான் கட் ஆச்சு. இந்த கேண்டில் நின்று இந்த கேண்டிலோட ஐயை இங்கே தான் இந்த கேண்டில் தான் கட் பண்ணுறான். அப்போ நீங்கள் இங்கே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக 172 அப்படின்னா கண்டிப்பாக வந்த லோ இது தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதை வைக்கலான்னு இருந்தது. அப்போ இந்த கேண்டிலோட ஐயை இங்கே கட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் அதிகமாகுது. இங்கே ஒரு சின்ன கேண்டில் வந்து இந்த கேண்டிலோட மேலே இருந்திருந்தானா இதை ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். இவன் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ கொடுத்துட்டு மேலே போயிட்டான் அடுத்த கேண்டில். அப்போ இது ஒரு லோ ஆகிடுது. ஓகேங்களா, அப்போ இந்த லோ ஸ்டாப் லாஸை வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். அப்போ நீங்கள் இங்கே தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். 175ன்ற இடத்துல தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்த லோ ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. வந்த லோ ஸ்டாப் லாஸ் வச்சாலே எவ்வளோ பாயிண்ட் வருது பாருங்கள், 25 பாயிண்ட் கிட்ட வருது. ஓகேங்களா, வேறு வழியே இல்லை, எடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். 160. ஓகேங்களா, எனக்கு வேண்டாம் ஸ்டாப் லாஸ் வச்சாலும் பரவாயில்ல, ஏன்னா இது ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி க்ளீனாக இருக்குது. எல்லாமே கண்டிப்பாக மேலே தான் போகுது. ஆனால் அவன் இறக்கி தான் ஏற்றுவான் எப்போதுமே. ஓகேங்களா, இறக்கி ஏற்றுவான், இல்லை சில டைம் அப்படியே எடுத்துகிட்டு போவான், எப்படி வேணால் நடக்கும். ஆனால் நம்ம அந்த ஸ்டாப் லாஸை ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் 175 என்ட்ரி எடுத்தால் வந்த லோனா 150. ஓகேங்களா, 155 வருது, 20 பாயிண்ட் வருது. ஓகேங்களா, அது எனக்கு வேண்டாம், 15 பாயிண்ட் தான் நான் ஸ்டாப் லாஸ் கொடுப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே 175 எடுத்தால் 160 தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அது ஆச்சின்னு போதுன்னு வைக்கணும். ஏன்னா இது ட்ரெண்ட் என்ட்ரி, கீழே வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப சான்ஸ் கம்மி. ஓகேங்களா, 80% மேலே தான் போகும். ஆனால் 20% என்ன வேணால் நடக்கும். அப்போது நம்ம ஒரே மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, 100% இருந்தால் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் எதுவுமே போட தேவையில்ல. இது கண்டிப்பாக மேலே தான் போகும் நம்பிக்கிட்டு வைக்கலாம். ஆனால் 20% இது ஸ்டாப் லாஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அதனால் கண்டிப்பாக நம்ம இதுதான் இந்த லோவை தான் ஸ்டாப் லாஸ், இது கீழே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சோம். ஆக்சுவலாக 150, ஆக்சுவலாக 75 ஸ்டாப் லாஸ்னால் 150 நம்ம வைக்கல, 160 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் வச்சோம். ஆனால் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் நம்ம அந்த மாதிரி பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம 175 நம்மளோட என்ட்ரி. மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து எது வரைக்கும் போச்சுன்னா 195 வரைக்கும் போச்சு. ஆக்சுவலாக 175 என்ட்ரி, 195 வரைக்கும் ஃபஸ்ட்டு போச்சு. அப்போது 20 பாயிண்ட் மேலே போயிடுச்சு அது. ஓகேங்களா, 20 பாயிண்ட் மேலே போயிடுச்சு. ஃபஸ்ட் டார்கெட் நம்ம புக் பண்ணிட்டோம். ஓகேங்களா, புக் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அப்புறமேட்டு தான் திருப்பி கீழே வந்தது மார்க்கெட். கீழே வந்து அதுக்கப்புறம் மேலே போச்சு. ஓகேங்களா, செகண்ட் என்ட்ரி, அதாவது இந்த இடத்துல புல் பேக் இல்லை, இந்த இடத்துல நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அந்த மாதிரி போட்டுருந்தால் கூட அடிச்சிருக்கும். நீங்கள் இந்த இடத்துல ப்ராஃபிட் ஒரு 2 லாட் அடிச்சிருக்கீங்க, ஒரு லாட்டை ப்ராஃபிட் புக், ஒரு லாட்டை 20 பாயிண்ட்லையோ 15 பாயிண்ட்லையோ ஸ்டாப் லாஸ் ஃபஸ்ட் டார்கெட்டில் கட் பண்ணிவிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாலும் கண்டிப்பாக அடிச்சிட்டு இருப்பான். ஏன்னா 175 தான் அவங்க என்ட்ரி பாயிண்ட். ஆனால் 170 வரைக்கும் மார்க்கெட் வந்தது. ஓகேங்களா, வந்துட்டு திருப்பியும் மேலே போகும்போது கொடுத்த ஐயை திருப்பியும் உடைக்கும் போது திருப்பி நீங்கள் இடத்துல எடுக்கலாம். எப்போதுமே ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு ஐ கொடுப்பான், அதுக்கப்புறம் ஒரு லோயர் லோ கொடுப்பான், திருப்பியும் ஒரு ஹையர் ஐ கொடுப்பான், திருப்பியும் ஒரு லோயர் லோ கொடுப்பான், திருப்பியும் ஒரு ஹையர் ஐ கொடுப்பான், ஒரு லோயர் லோ. அதாவது லோ எந்த இடத்துலையும் பிரேக் ஆகவே ஆகாது, ஐ மட்டும்தான் பிரேக் ஆகினே வரும். அப்போது இந்த இடத்துல ஒரு ஐயை பிரேக் பண்ணும்போது நீங்கள் அதில் புல் பேக் வரும்போது எடுத்துகிட்டு வந்த லோயர் லோவை ஸ்டாப் லாஸாக வைக்கலாம் ஒரு ட்ரெண்ட் என்ட்ரியில். ஓகேங்களா, ரிவர்ஸ் என்ட்ரியில் அப்படிலாம் வைக்க முடியாது. ரிவர்ஸ் என்ட்ரியில் கண்ணாமண்ணான்னு போயிட்டே இருக்கும். நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வெளியே வந்துட வேண்டியது தான். ஓகேங்களா, இப்படி தான் இதில் என்ட்ரி நீங்கள் மூவ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, வந்த லோ இது தான் ஃபஸ்ட்டு, இதை தான் நம்ம வைக்கணும். ஆனால் மார்க்கெட் இங்கேயே நின்று திரும்பிடுச்சு. ஓகேங்களா, இது வரைக்கும் வரல, 175 வரைக்கும் வரல, வந்துட்டு மூவ் ஆகும்போது எடுத்துருக்கலாம். ஆனால் முன்னாடியே திரும்புகிறான். ஓகேங்களா, அப்போது இங்கே ஒரு கேண்டில் நின்று அவனோட ஐயை கட் பண்ணும்போது தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்போது இந்த கேண்டிலை நீங்கள் தாண்டும் போது எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட் வச்சுக்கணும். ஓகேங்களா, வச்சுட்டா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 20 பாயிண்ட் கிடச்சிருக்கும். திருப்பியும் புல் பேக் வந்தது மார்க்கெட் வந்துட்டு திருப்பியும் ஹையர் ஐ கொடுக்குறோம் இந்த இடத்துல. அதுக்கு திருப்பியும் இந்த ஐயை கீழே வரும்போது திருப்பியும் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு வந்த லோ ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். இந்த லோ ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் 185 அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்த லோ 170 15 பாயிண்ட் இருக்குது, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கேயும் எடுத்துடலாம். ஓகேங்களா, இப்படி தான் ஒரு ட்ரெண்ட் என்ட்ரியில் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா, அப்படி இல்லையா
உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் 15 பாயிண்ட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ். நீங்கள் எங்கே அதாவது இந்த லோ தான் ஸ்டாப் லாஸ், இங்கே வந்து திரும்புது மார்க்கெட்டு. எப்போவுமே இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா வந்த லோ தான் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இங்கேருந்து மூவ் ஆகுது ஒரு க்ரீன் கேண்டில். எப்போவுமே ஒரு ரெட் கேண்டில் இறங்கினே இருக்கும்போது எடுக்கக்கூடாது. ஒரு க்ரீன் கேண்டில் வந்து நின்று அந்த ஐயை தாண்டும் போது ஒரு பெண்டிங் ஆர்டர் போட்டு வைக்கணும். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கேண்டில் வந்து நிற்குது. இவனோட ஐ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 165, 162. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஒரு 2 பாயிண்ட் தள்ளி 165 பெண்டிங் ஆர்டர் போட்டு வைக்கணும். ஓகேங்களா? அதாவது பெண்டிங் ஆர்டர் போட்டு வச்சிடணும் தாண்டும் போது. அப்படி தான் பண்ணணும் ஆக்சுவலாக. எப்போவுமே பஃபர் ஆர்டர் போட்டு வைக்கணும். சப்போஸ் சில பேர் போட மாட்டாங்க, க்ளோஸ் வச்சோன்னா வைப்பாங்க. க்ளோஸ் வைக்கிறதுனா இங்கே வந்து வைக்குது 177. ஓகேங்களா? அப்போது நீங்கள் 175ன்ற இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு, இந்த லோனா உங்களுக்கு எங்கே வருது பாருங்கள், 150 வருது. 150னா 25 பாயிண்ட் ஆகிடுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே எடுத்தால் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கரெக்டாக செட் ஆகுது. இதுக்கு ஐக்கு மேலே 165, 15 பாயிண்ட்னா 150 வந்த லோ கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி எடுக்காத விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, பஃபர் ஆர்டர் போடாத, பெண்டிங் ஆர்டர் போடாத விட்டுட்டு க்ளோஸ் வச்சோன்னா எடுக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக 15 பாயிண்ட் தான் நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் அதிகமாக கொடுக்கவே கூடாது. ஓகேங்களா? அதை மட்டும் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். அப்போது இங்கே கரெக்டாக நீங்கள் இங்கே எடுக்கிறீங்க, 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் 160 அச்சா அடிக்கிட்டோம், அவ்வளோதான். நல்ல மூவ் கொடுத்தான், சூப்பரான பாயிண்ட்டு கொடுத்தான். ஆக்சுவலாக 160லேருந்து 300 வரைக்கும் போச்சு, கிட்டத்தட்ட 140 பாயிண்ட்டு. ஆனால் இவ்வளோ தூரம் போகுமா நல்லா தெரியாது. நம்ம மினிமம் ஒரு 1/2 வெயிட் பண்ண போகிறோம், என்ட்ரி எடுக்க போகிறோம், ப்ராஃபிட் பண்ண போகிறோம், இவ்வளோ தான் விஷயம். ஓகே. ஆனால் 15 பாயிண்ட்ன்றது சாலிடாக நம்ம எப்போவுமே எடுத்தவொடனே கிடச்சிரும். அதை எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். இதெல்லாம் வந்து போனஸ் மாதிரி தான். ஓகேங்களா? இன்றைக்கி ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். ஒரு ட்ரெண்ட், ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி, அழகான ஒரு என்ட்ரி, சூப்பராக நம்ம என்ட்ரி இருக்கலாம். ஆனால் இதில் லெவல் வந்து எதுவுமே மீட் ஆகலை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இது எப்படி எடுக்கணுன்றது நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும். வந்த லோ ஸ்டாப் லாஸ் வச்சு எப்படி மூவ் பண்ணணுன்றது தெரியும். ஓகேங்களா? ஈஸியாக தான் இருந்திருக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? நிறைய பேர் எடுத்திருக்காங்க, நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்திருக்காங்க. ஆஃப்டர்நூன் கூட எடுத்திருக்காங்க சில பேர். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான் கைஸ். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது இன்றைக்கி. ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதை வாங்கணும் நினச்சா நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அது வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.